ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோல நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு என்ன நம்பி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு ஆரம்பத்துல நம்மளுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு 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 ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி கிடையாது, ஒரு ஃபேமஸான ஒரு டீச்சர் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு அஸ்பிரண்ட்டுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெருசு. ஸோ வந்துட்டு என்ன நம்பி ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காண்டி நான் உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட ஃபியூச்சர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நம்மளுக்கான சப்போர்ட் எப்பயுமே நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் தென் வந்துட்டு நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல கடந்த மாசம் நம்மளுக்கு நடந்த நம்ம சேனல்ல நடந்தக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் தென் நம்மளுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருந்தது, அதுல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, அது நம்ம என்னென்னலாம் பூர்த்தி பண்ணிருக்கோம், இன்னும் எதெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல ஒரு பிளாகாவே நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல நம்மளுக்கு சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு அப்பப்பவே நம்மளுக்கு அவங்க இண்டிவிஜுவல் சேட்லயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அவங்க கேட்டிருந்த வீடியோஸையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு டவுட் கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு சிலர் வந்துட்டு வெளியே வந்து கேட்பாங்க, சிலர் வந்துட்டு தயங்கிக்கிட்டு கேட்காம இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒரு சிலர் கேட்ட டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதை வந்து எல்லாருக்குமே சேர்த்து இந்த வீடியோல வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் வந்துட்டு கேட்க தயங்குறவங்களுக்கும் இல்ல மனசுல அந்த கேள்வியை வச்சிருக்கவங்களுக்கும் ஆன்சர் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த நம்ம ஃபியூச்சரா என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது அஸ் அ சப்ஸ்கிரைபரா அண்ட் தென் அஸ் அ சப்போர்ட்டரா நீங்களுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் முதல்வன் எக்ஸாம் வந்துட்டு நடக்குமா நடக்காதா, கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் முதல்வன் எக்ஸாம் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ன்றதுக்கான நோட்டிபிகேஷனோ இல்ல எந்த தகவலோ இப்பக்குள்ள வரல நம்மளுக்கு. பட் வந்து நம்ம எதை வச்சு நம்ம நான் முதல்வன் எக்ஸாம் கண்டிப்பா கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றோம்னா, ரெண்டு இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் வந்துட்டு நான் முதல்வனோட ஸ்கீம் கீழே நடந்திருக்கு. ஒண்ணு என்னன்னா, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு விட்டுருக்காங்க. வருஷம் வருஷம் மெயின் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்டைஃபன் அவங்க தருவாங்க. அண்ட் தென் வந்துட்டு கோச்சிங் வந்து தருவாங்க. ஸோ வந்துட்டு அது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு அப்டேட் இருக்கு. அந்த முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் முதல்வன் அப்படின்ற அந்த ஸ்கீம் கீழே ஒரு நியூவா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் பத்தி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், பிக் அப்டேட் இன் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாக் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2027 யூபிஎஸ்சிக்கு நம்மளுக்கு வந்து டிசம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ வந்துட்டு அந்த டிசம்பர் மந்த்ல இருந்து உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவடேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிவைக்யூஸையும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸையும் மார்க் டெஸ்டாவும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டாவும் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கான அந்த ஓவர்வியூ வந்து நான் அந்த பிளாகுமே நம்ம சேனல்ல வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. ஏன்னா அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து கரண்டா இருக்கணும். நம்மளுக்கு என்னென்ன நம்ம ஒரு விஷயத்துக்கு படிக்கிறோம்னா அதுல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஓகேவா? அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, அது வந்துட்டு சோ இந்த ரெண்டு விஷயத்த வச்சுக்கிட்டு கண்டிப்பா நான் முதல்வன் ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு நம்மளால நம்ப முடியுது. அது மட்டும் இல்லாம ஃபார்மர் டைரக்டர் வந்து சுதாகரன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ற ஐடியால தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம நம்பி படிக்கலாம். சோ உங்களுக்கு அந்த டவுட் இருந்தது அப்படின்னா, நான் முதல்வன் கண்டினியூ ஆகுமா ஆகாது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, நான் முதல்வன் கண்டிப்பா கண்டினியூ ஆகும்ன்றதுதான் என்னோட கருத்து. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டு June 26 வந்திருந்தது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இயர் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல வந்திருந்தது. ஸோ வந்து ஒவ்வொரு வருஷம் முன்னாடி வருது. ஸோ நம்ம இந்த வருஷத்துக்கான அதாவது 2026க்கான யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நான் முதல்வனோடது நம்ம ஜூனோட லாஸ்ட் வீக் அல்லது ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நான் வந்து அந்த நோட்டிபிகேஷன் வரவுமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, அது எப்படி அப்லோட் பண்ணணும், அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனா நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வந்துட்டு ரெண்டு இதுக்கான இதை நான் வந்து இது பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ரெக்வயர்ட் சர்டிபிகேட்ஸ் என்னென்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஓகே, எந்த எக்ஸாம்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு மினிமம் வந்து சில சர்டிபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். அதையும் அண்ட் தென் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ வந்து நான் உங்களுக்கு தனியாவே ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த டவுட் இருந்தது, நான் முதல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு நான் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்த் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பர்த் சர்டிபிகேட் வந்து நீங்க எல்லாரும் வச்சிருப்பீங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ பர்த் சர்டிபிகேட் அண்ட் தென் வந்துட்டு உங்களோட 10th சர்டிபிகேட்
டுவெல்த் சர்டிபிகேட் அண்ட் தென் டிகிரி சர்டிபிகேட்ல நீங்க வச்சிருக்கணும். டிகிரி சர்டிபிகேட்ல வந்துட்டு சிலர் வந்துட்டு இப்பதான் எழுதிருப்பீங்க, டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டோ அல்லது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டோ நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? இதுல ஏதாவது ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம தெளிவாவே சொல்லுவோம். ஸோ இப்போது வரைக்கும் நம்ம இந்த 3 சர்டிபிகேட்ஸ் வந்து கையில வச்சிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் கேட்டகரி கீழே வரீங்கன்னா அந்த கேட்டகரி சர்டிபிகேட் நம்ம வந்து வச்சிருக்கோம் இல்லையா? கேஸ்ட் சர்டிபிகேட், பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ இல்லைன்னா எம்பிசி. ஸோ நீங்க வந்து எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம எந்த சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண போறது இல்லை இந்த கேட்டகரி சர்டிபிகேட்ல. ஸோ அது போக நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்றது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அல்லது கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து ரெடியா வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தான் கேட்பாங்களே தவிர அதை அப்லோட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கிறது நல்லது. ஓகே, டைம் இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் தென் நம்மளுக்கு கேட்டது வந்துட்டு PYQs ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம வந்துட்டு 2018 இருந்து 2024 வரைக்கும் டிரைவ் கிரியேட் பண்ணி அதுல கொஸ்டின் பேப்பர்ஸும் அதுக்கான ஆன்சர் கீஸுமே நான் தனித்தனியா வந்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல 2018 இருந்து 24 வரைக்கும் நம்மளுக்கு நெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அது வந்து நான் வேரிய சோர்சஸ்ல இருந்து எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு டிரைவ்ல போட்டு கண்டிப்பா கொடுத்துருக்கேன். இதுல வந்துட்டு 2025 கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்மளுக்கு இன்டர்நெட்ல அவைலபிளா இல்ல. சோ வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அது யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்லோட் பண்ணாம டிரைவ்ல கொடுத்துருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்திருந்தது 2025 கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ வந்து நான் 2025 கொஸ்டின் பேப்பர் என்னோடது நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா நான் என்னோடதுல நிறைய மார்க்கிங்ஸும் வந்து அனாலிசிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல நான் நிறைய வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு நியூவா இருக்கிறவங்க ஒரு டெஸ்ட் போடணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அது வந்து கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏஐல ப்ராம்ப்ட் மூலியமா அதுல இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க அதுக்கு 2025 கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க, அதுவும் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் PYQs ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் 2018 இருந்து இப்போ 25 சேர்த்து அப்டேட் பண்ணதோட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டடி பிளான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான்மே நம்ம வந்துட்டு ஒரு 60 டேஸ்க்கு கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பிளாக்ஸ் தான் முடிப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு 15 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்க அதை படிங்க. நம்ம வந்து ஜூலை 1 வந்துட்டு நம்ம வந்து இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் வந்து போடலாம். ஓகேவா? ஒவ்வொரு பிளாக்கா நம்ம எடுத்து வைப்போம். அதுக்கு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன்ன்றது வந்துடும். ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டைம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி நம்ம ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு ஒரு ஜெனரல் பிளான் போட்டிருக்கு. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் அந்த பிளான்ல இருக்க மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 2 வீடியோ வந்து தெளிவாவே போட்டிருக்கேன். டெஸ்ட் சீரிஸ் எப்படி பாக்குறது எல்லாமே. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 22 வரைக்குமே டெலிகிராம் வந்து டெம்பரவரியா பேன் ஆயிருக்கு. ஸோ உங்களால டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இப்போது வரைக்கும் நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டே இருங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஜூன் 22க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பேன் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு நான் ஸ்டடி கால் டெலிகிராம் சேனல் வந்து அக்சசபிளா இருக்கும். அப்போ வந்து நம்ம பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? இதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு PYQ டிஸ்கஷன் வீடியோ வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. PYQ டிஸ்கஷன் வீடியோ அப்படின்றது ஒரு லாங் வீடியோ. இது வரைக்கும் நான் லாங் வீடியோ வந்து எடுத்தது இல்லை. ஸ்மால் வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்குமே இந்த லாங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கு எடிட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ் சொல்லும் போது கிட்டத்தட்ட 2 to 3 hours வந்து வீடியோ வந்து ஸ்பேன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம உங்களுக்கு குவாலிட்டியா கொடுக்கணுன்றதுக்காண்டி ஐ டேக் டைம் அண்ட் ஐ வில் அப்லோட் இட் சூன். ஓகே, ஒரு 2-3 டேஸ்ல நான் அப்லோட் பண்ண பாக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1 வீக்குள்ள அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அனாலிசிஸ் நீங்க திருப்பி வேற எங்கேயும் போய் அனாலிசிஸ் பார்க்க தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்துட்டு நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் மவுண்டெயின்ஸ் பத்தி கேட்டிருங்க. நான் போல் மவுண்டெயின்ஸ், பிளாக் மவுண்டெயின்ஸ், IMC செஷன்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி எப்படி பண்றது இது எல்லாத்தையும் பத்தின வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு நம்மளோட சேனல்ல பேஜஸ்ல போயிட்டு அங்க வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதையுமே வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இது போக நம்மளோட
சேனல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுல வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆகுறீங்க. நம்மளோட ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு எனக்கான கண்டென்ட் என்ன கொடுக்குறதுன்றதுக்கும் நீங்க ஐடியா கொடுக்குறீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு அதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் அதுக்காண்டி உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு நம்ம சேனல்ல 101 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த கமெண்ட்ஸ் மூலியமா தான் எனக்கு இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல 14 மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க நேம் தான் வச்சு நான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் லோகேஸ்வரன், செகண்ட் ஒன் மதன் மேடி, சீக்ரெட் ட்வீட்டி, நர்மதா, சுமதி, மீனா, வைஷ்ணவி தேவி, விக்னேஷ், சூர்யா, ஹெல்தி லைஃப், ஸ்ரீ, ஸ்டைல் வித் ஹைரா, அர்ஜுனன், கமலிஸ்ரீ, இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மித்தவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணாதான் நேம் தெரியும். ஸோ வந்துட்டு எனக்கு தெரியல உங்க நேம்லாம். பட் உங்க நேம் சொல்லாததுக்கு சாரி. நான் வந்துட்டு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அண்ட் தென் வந்து உங்களுக்கு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டா தேவைப்படுறது வந்து இந்த நியூஸ் பேப்பர், கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ வந்து நியூஸ் பேப்பர்ல நான் ஃபாலோ பண்றது வந்து தி ஹிந்து அப்படின்ற இந்த நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இயர்லி 2000 ருபீஸ் வரைக்குமே நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க தனியா பே பண்ணாலும் சரி, நீங்க வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் சரி. இது வந்து நான் வந்துட்டு நான் படிச்ச அகாடமில ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு குட்டியா ஒரு ஈவெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு தி ஹிந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு வந்து கிடைச்சது. ஸோ அது மூலியமா தான் நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கினேன். இயர்லி 999 வந்து நான் பே பண்ணேன்னா எங்க வீட்டுக்கே வந்துட்டு எவ்ரி மார்னிங் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் வந்து போட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இது அவைலபிளா இருக்குமான்னு தெரியல. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆஃபர் பீரியட் அப்போ இந்த இது நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 999ல 1 இயர்க்கான இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு ஆஃபர் பிரைஸ் எப்ப வருதுன்னு தெரியும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்களும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து போடுவாங்க, அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல நினைச்சேன். இது ஒரு பிளாகா வந்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலுமே, ஒரு வீடியோ எடுக்கணும்னாலுமே இல்லை ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னாலுமே அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது மட்டும் தான் என்னோட இது. ஓகே, ஸோ என்னோட தாட் வந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றது. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு ஸ்டடி பிளாக்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் என்னென்ன பண்ணேன்னா நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்க கண்டென்ட் மட்டும் தான் நம்ம சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம இந்த வீடியோல 3 நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்னு என்னன்னா நம்மளோட 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ். அண்ட் தென் எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஃபியூச்சர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து செகண்ட் ஒன் வந்துட்டு நம்மளோட இந்த 1 மந்த்ல நம்மளோட சேனல்ல நடந்த கமெண்ட் செக்ஷன் என்ன, நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நியூஸ் பேப்பரோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி வாங்குறது அதுக்கான ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஆஃபர் பிரைஸ் எப்போ வருதோ அப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா, இது போக உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் இல்ல ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த கண்டென்ட்டை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த நீங்க வீடியோவா கேட்டிருந்தீங்கன்னா அது எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அந்த வீடியோவையும் உங்களுக்காண்டி பண்ணி தரேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷார்ட்ஸுமே நிறைய விஷயம் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்லயுமே நான் வந்து உங்களுக்கு ஓஷன் கரண்ட்ஸா இருக்கட்டும் அந்த வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த நான் போடக்கூடிய அந்த குட்டி குட்டி ஷார்ட்ஸுமே ரிப்பீட்டடா நம்மளுக்கு நான் முதல்மன்லையோ இல்லை யூபிஎஸ்சிலையோ நம்மளுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட்டா வரக்கூடியதான் நான் வந்து போடுறேன். ஸோ வந்துட்டு நீங்க அதை நம்பி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்க வேணாம். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும் பட்சத்துல நீங்க சும்மா ஒரு என்டர்டைன்மெண்டா இன்னொரு ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு பதிலா ஒரு வேல்யூபிளான ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஒரு வியூ. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். அண்ட் தென் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.